செங்கோட்டையன் அவர்களை பத்தி நம்ம பயங்கரமா மீடியா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஒரு 7 டேஸா அவரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு முக்கியத்துவம் அவசியமா அந்த இன்டர்னல் பார்ட்டி மேட்டருக்கு? பெரும்பாலான மீடியாக்கள் ஒண்ணு நேரடியா ஆளும் கட்சியினரால் நடத்தப்படுது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு. ஏடிஎம்கேல ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஊதி பெருசாகும் போது ஒரு டைமென்ஷன் கிடைக்குது இல்ல, அது வந்து எடப்பாடியை வீக் பண்ற மாதிரி ஒரு செய்தி போய் சேருது இல்ல. அமித்ஷா சந்திப்பு, நிர்மலா சீதாராமன் சந்திப்பை பற்றி அவர் என்ன சொன்னார்? சந்திச்சேன்னு சொல்றாரு. அங்கே அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? அமித்ஷா வந்து ஓகே நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன், எடப்பாடி கிட்ட கூப்பிட்டு பேசுறேன், நம்ம இதை சரி பண்ணுவோம், இவங்கெல்லாம் நமக்கு முக்கியம், அவங்களையும் விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருந்தால் இதை வெளில சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மீட்டிங் பத்தி எதுவுமே பேசலையே. எனக்கு என்னவோ இது தேவையில்லாம அவருக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு டைமென்ஷன் தான் கிரியேட் பண்ணணும். ஏடிஎம்கேல ஒற்றுமை இல்லை, பாஜக கூட்டணியில ஒற்றுமை இல்லை, பாஜக அதிமுக கூட்டணியில ஒற்றுமை இல்லை அப்படின்றதை யாருக்கு நேரடியை லாபத்தை தரும்னா திமுகவுக்கு தரும். பிஜேபியை பொறுத்தவரையும் இங்கே வந்து அண்ணாமலை மாத்தினது யாருக்காக? இபிஎஸ்க்காக. அதே போல இங்கே இப்போ ஓபிஎஸ்ஐ சந்திக்காம போனதும், டிடிவி தினகரனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம போனதும் எல்லாமே யாருக்காகனா இபிஎஸ்க்காக. ஸோ தே கிவ் ஃபுல் சப்போர்ட் டு எடப்பாடி. டிடிவி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, அவங்களுக்கு இப்ப பெரிய ஸ்பேஸ் ரெண்டு அலைன்ஸ்லயுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஃபியூச்சர் ஆஃப் போத் இஸ் a question mark. ஆனா அது சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே ஆப்ஷன் ஓபனா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் போனா மீட் பண்ணவும் பண்றாரு. ஓபிஎஸ் மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸே இல்லாத ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியும். 3 times CM சார். 3 times CM பிகாஸ் ஆஃப் வாட்? ஓபிஎஸ்க்கு அங்கே சுத்தமாக ரெஸ்பெக்டே கிடையாது. பிரதமரை வந்து சந்திக்கிறதுக்கு அவர் அனுப்பின அந்த கடிதத்தை பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் காலில் வந்து கெஞ்சின மாதிரி தான். வாட் இஸ் விஜய் டார்கெட்? 2 crores ஓட்டு தானே. 4 கோடியே 30 லட்சம் ஓட்டு தான் கடந்த பாராளுமன்றத்தில் பதிவாகுது. இந்த 4 கோடியில் 2 கோடி கேப்சர் பண்ணணும்னா அவர் ட்ரை பண்ணுறாரு, விச் இஸ் ஈஸி ஃபார் பொலிட்டிஷியன்ஸ் லைக் விஜய். டிவிகேயோடைய டார்கெட்டே என்னன்னா தலித் ஓட்டர்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் விமன் ஓட். இதை பிடிச்சாலே போதும், நம்ம வி கேன் வின். சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். செங்கோட்டையன் அவர்களை பத்தி நம்ம பயங்கரமா மீடியா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஒரு 7 டேஸா அவரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே அந்த பார்ட்டி இஷ்யூ அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் பத்தி இவ்வளவு பேசுறது கரெக்ட் தானா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் அவசியமா அந்த இன்டர்னல் பார்ட்டி மேட்டருக்கு? இல்ல, இது என்னன்னா இது யாருக்கு லாபம்? இப்போ நம்ம தமிழ்நாட்டோட மீடியா இருக்குமே, பெரும்பாலான மீடியாக்கள் ஒன்று நேரடியா ஆளும் கட்சியினரால் நடத்தப்படுது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. பல நிறுவனங்கள், ஒரு பெண் போன்ற நிறுவனங்கள் இதை தான் நீங்க செய்தியாக்கணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேல ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஊதி பெருசாகும் போது ஒரு டைமென்ஷன் கிடைக்குது இல்ல, அது வந்து எடப்பாடியை வீக் பண்ற மாதிரி ஒரு செய்தி போய் சேருது இல்ல. அதுதான் மெயினா ஏன் செங்கோட்டையனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இங்கேருந்து சாமி கும்பிட போறான்னு போனாரு, பெரிய ஜியை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவரு வந்து என்ன சொன்னாரு? அமித்ஷா சந்திப்பு, நிர்மலா சீதாராமன் சந்திப்பை பற்றி அவர் என்ன சொன்னார்? ஏன் அவர் எதுவுமே அது சந்திச்சேன்னு சொல்றாரு, அதை ஒத்துக்கிறாரு. அங்கே அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசணும், அதிமுக பிரச்சனைகளை பத்தி பேசணும். ஓகே, அப்ப அவங்க வந்து இன்கேஸ் நம்ம இப்படி ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. அமித்ஷா போய் பார்க்குறாரு, எங்க எலெக்ஷன் 26ல் எலெக்ஷன் வருது, நம்ம ஒருங்கிணைந்த அதிமுகவை இருந்தால் தான் நம்ம இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ்ஸை உள்ளே இணைத்துக்கோங்க, சசிகலாவை உள்ளே இணைத்துக்கோங்க, டிடிவி தினகரனை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள், அதிமுகட்ட இது நீங்கள் பேசுங்க, பேசி சரி பண்ணுங்க, அப்போ தான் நம்ம இந்த எலெக்ஷனில் நம்ம நல்லா வெற்றி பெற முடியும். இது அவருடைய டிமாண்டாக இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு அமித்ஷா வந்து ஓகே நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன், எடப்பாடிகிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன், நம்ம இதை சரி பண்ணுவோம், இவங்கெல்லாம் நமக்கு முக்கியம், அவங்களையும் விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருந்தால் இதை வெளில சொல்லியிருப்பாள் இல்லையா? பேசினாங்க, இதுதான் நான் சொல்றது சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆனா அந்த மீட்டிங் பத்தி எதுவுமே பேசலையே. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? டோன்ட் இன்வால்வ், நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லியிருந்தாருன்னா, இல்லை அதுல இன்ட்ரெஸ்டே காட்டல. இல்லைங்க, எங்களுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்ஸ், ஏன்னா அமித்ஷா கையில தான் உளவுத்துறை இருக்கு, மத்திய உளவுத்துறை இருக்குது, அவரு அவங்கள்ட்டேருந்து கருத்து கேட்டிருக்க மாட்டாங்களா? உளவுத்துறைக்கு கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஈவன் இஃப் தே கம், இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அன் இம்பேக்ட். இப்போ அப்படின்னு அவங்க நினைத்திருந்தால்
எதுக்கு செங்கோட்டையனை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அதனால என்கரேஜ் பண்ணல அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்படி என்கரேஜ் பண்ணியிருந்தால் வெளில வந்து பேசியிருப்பாரு. ஓகே, அதற்கு அடுத்த அவர் செயல்பாடுகள் என்னவா இருக்கு? செங்கோட்டையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஓகே, எனக்கு என்னவோ இது தேவையில்லாம அவருக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு டைமென்ஷன் தான் கிரியேட் பண்ண முடியும். ஏடிஎம்கேல ஒற்றுமை இல்லை, பாஜக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை, பாஜக அதிமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்றதை யாருக்கு நேரடியை லாபத்தை தரும்னா திமுகவுக்கு தரும். திமுகவுக்கு அந்த செய்தி அடிப்படையில் தான் தரும். அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. செய்தி அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா இப்ப நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா வரிசையா நடந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ விட்டு வெளில வரேன்னு சொல்லும்போது அது அப்கோர்ஸ் ஒரு பெரிய டிஸ்கஷனா நீங்க சொன்ன மாதிரி ஒற்றுமை இல்லைன்ற ஆங்கிள் போச்சு. ரெண்டாவது அன்வர் ராஜா அவர்கள் வெளியே வராரு, அப்புறம் மைத்ரேயன் அவர்கள், இப்ப செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் பார்த்தா கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் கேப்ல நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் மீடியாவுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி நடக்குது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கோஇன்சிடென்ஸா எல்லாம்? இல்ல சி பிஜேபி இஸ் willing to please எடப்பாடி பழனிசாமி தென் எனி அதர். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டிடிவி தினகரன் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறார்? யாரை வீழ்த்துவதற்கு? எடப்பாடி பழனிசாமி அதை வீழ்த்துறது தான் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கிறாரு. அவரை சிஎம் ஆக்குவதற்கு மறுபடியும் அவர் ஒர்க் பண்ண முடியுமா? அந்த கேள்வி வருது. அப்போ அதே மாதிரி தான் ஓபிஎஸ்க்கு அங்கே சுத்தமாக ரெஸ்பெக்டே கிடையாது. பிரதமரை வந்து சந்திக்கிறதுக்கு அவர் அனுப்பின அந்த கடிதத்தை பார்த்தாலே தெரிஞ்சவங்க. அது ஆல்மோஸ்ட் காலில் வந்து கெஞ்சிற மாதிரி தான். அப்போ அங்கே வந்து அப்பையும் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்கல அவரை. அப்போ வேற வழியில் அங்கே இருக்க முடியாது. அவரால் அவர் வெளில வந்துட்டாரு. இப்போ டிடிவி தினகரனுக்கும் இதுதான் பிரச்சனை. இப்போ அமித்ஷா கேண்டிடேட்டை யாருன்னு சொல்லாமல் இருக்கிறது வரையும் ஹி வாஸ் ஹாப்பி. இல்லை சிஎம் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் சொன்ன பிறகு அந்த முதல்வர் வேட்பாளரை முதல்வர் ஆக்குவதற்கு எப்படி டிடிவி அங்கே இருக்க முடியும்? அவர் அங்கேருந்து வெளில வர்றாரு, ரைட்டுங்களா? ஆனால் அதை எப்படி வெளியே வர்றாருன்னா நாட் ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு சிக்னல் தராங்க. இப்போ மூப்பனாருடைய நினைவு நாளுக்கும் ஜான் பாண்டியனுடைய கட்சி மாநாட்டுக்கும் டிடிவி வந்து அழைக்கப்படல. இதுதான் அவருக்கு கிடைக்கிற சிக்னல். ஓகே, ஐ எம் நாட் கிவன் டியூ இம்பார்ட்டன்ஸ், நம்ம உடனே வெளில வந்துடலாம். இதுதான் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவர் வர்றாரு. இப்போ பிஜேபியை பொறுத்தவரையும் இங்கே வந்து அண்ணாமலை மாத்தினது யாருக்காக? இபிஎஸ்க்காக. அதே போல இங்கே இப்போ ஓபிஎஸ்ஐ சந்திக்காம போனதும் டிடிவி தினகரனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம போனதும் எல்லாமே யாருக்காகனா இபிஎஸ்க்காக தான். ஸோ they give full support to எடப்பாடி. ஆனால் இதில் பெரிய சிக்கல், ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. கட்சியாக வந்து ஜெயிச்சுட்ட ஒருவேளை அதிமுக ஜெயிச்சுதுன்னு வச்சுமே மந்திரி சபையில் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. அப்போ டிக்கெட்டை உருவாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து அன்னைக்கு இருந்திருந்தாருன்னா முதல் பிஜேபி அவர் வாங்கியிருக்கோம். ஆனா அந்த பிரச்சனையை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே. ஆமா, தோத்து பிரச்சனையை ஃபேஸ் பண்றதை விட ஜெயிச்சு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம். ஆமா ரைட். இல்ல எப்படி பண்ணாலும் பிரச்சனை தான். இதர் பிஜேபி வில் யூஸ் திஸ் as a chance to ரூல் தமிழ்நாடு. அப்படி ஜெயிச்சாங்கன்னா ஏடிஎம்கேல உள்ள முக்கியமான ஆட்களை வந்து உருவி அவங்க வந்து வளருவாங்க. அப்படிதான் இது போய் முடியும். அதான் நீங்க சொன்னது போல லாஜிக்கலா இப்ப டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏடிஎம்கே பாஜக அலைன்ஸ்ல ஸ்பேஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான். 21லயும் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்ல, 26லயும் ஸ்பேஸ் இல்ல, 24ல அலைன்ஸ் பிரேக் ஆனனால என்டிஏல அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது. இது லாஜிக்கலா கரெக்ட் தான். ஆனா இப்ப ஒரு 1 month முன்னாடி வரைக்கும் பெரிய அதிருப்திகள் எல்லாம் வெளிப்படுத்தலையே டிடிவி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி. அவங்க எதிராலாம் எதுவும் பேசல. சோ அப்ப அவங்களுக்கு என்ன ஹோப் இருந்தது? வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அலைன்ஸ் உடையும் வெயிட் பண்ணாங்களா? வேற மாதிரி அகாமடேட் பண்ணுவாங்க? இல்ல வேற மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருந்திருக்கலாம்? இப்போ நான் அவர் அதுக்கும் நம்ம அவரையே கோட் பண்ணலாம். டிடிவி நான் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கேங்க, என்டிஏ அலையன்ஸ்ல நான் இருக்கேன், அந்த அலையன்ஸ்ல ஏடிஎம்க்கும் இருக்கு, அப்படிதான் அவர் நினைச்சிருந்தார். அப்போ ஆனா நாளாக இந்த பிஜேபின்ற கட்சி தமிழகத்தோட தலைமை யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இவங்களுக்கான பிரச்சனை. அதனால தான் இவங்க 1 by 1 வெளில வராங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து நயினார் நாகேந்திரன் தான் பிளேம் பண்றாரு. அவர் வந்து அண்ணாமலையை நல்ல தலைவர் பாராட்டுறாரு. பாஜகவின் மிகச்சிறந்த தலைவர் அண்ணாமலைன்னு டிடிவி சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் தான் எங்க கூட்டணி போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவை இபிஎஸ் அப்படின்றது தானே அதுல நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஆனா ஒரு நிமிஷமா பிளேம் பண்றாரு நயினார் நாகேந்திரனை. அந்த அளவுக்கு பெரிய ரோல் அவர் பிளே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா ஒரு நேஷனல் பார்ட்டியோட டிசிஷன்? இல்ல வாய்ப்பு இருக்குல்ல. வேற யாரை பிளேம் பண்ணணும்? இவரு
யாரையும் ஒன்றும் ப்ளேம் பண்ணால் அமித்ஷாவை தான் ப்ளேம் பண்ண. ரைட்டாக தான் கேட்குறேன். அதை பண்ணுறதுக்கு இவர் ஏன்னா மேபி நாளைக்கு வந்து இங்கே உள்ள சூழ்நிலை மாறலாம், மறுபடியும் வந்து இணையலாம் அப்படின்ற ஒரு அந்த கடைசி ஹோப் அவருக்கு இருந்தது. அதனால தான் இங்கே லோக்கல் தலைமையை மட்டும் விமர்சிச்சுட்டு எல்லாம் நண்பர்கள் தானே. நயனார் நாகேந்திரனை பற்றி டிடிவிக்கு தெரியாதா, இல்லை டிடிவியை பற்றி நயனாருக்கு தெரியாதா? எல்லாம் வந்து உறவுகள் தானே. ஸோ இப்போ டிடிவி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, அவங்களுக்கு இப்போ பெரிய ஸ்பேஸ் ரெண்டு அலைன்ஸ்லயுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஃபியூச்சர் ஆஃப் போத் இஸ் a question mark. சோ டிவிகே சைடு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிவிகேக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க ட்ரை பண்ணாலும் டிவிகேக்கு வந்து இவங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணுவாங்க? சவுத்ல ஸ்ட்ராங்கா டெலிவர் பண்ண முடியும். என்ன கட்சியா, கம்யூனிட்டி ஓட்டா, ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதான் கட்சி வந்து சாதி ஓட்டு தானே. சாதி ஓட்டு அது இப்போ இல்லைங்க. அதுதான் இப்போ இந்த ரெண்டு பேரும் அங்க உள்ள போவதன் மூலமா இவரோட ஒரு கிளீன் இமேஜ் இருக்குல்ல, கிளீன் ஃப்ரெஷ் இமேஜ், அது போயிட்டு தான் இல்லையா? ரெண்டாவது இவங்களால அங்க வேல்யூ ஆட் பண்ண முடியாது, வேல்யூ வந்து டவுன் தான் பண்ண முடியும். அதனால தேர் ஆல்சோ கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் தான். அவங்க உள்ளர வரும்போது டிவிகேக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் போயிடும். ஊழல் எதுக்குறது, இவங்க வச்சுட்டு எப்படி நீ ஊழல் எதுப்ப அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதனால பெட்டர் தே ஷுட் அவாய்ட் அலைனிங் வித் டிடிவி ஆர் ஓபிஎஸ். ஸோ இப்போ அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி, ஏன்னா டிடிவி கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், கட்சி இருக்கு அவருக்கு. ஸோ அவங்க ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க கண்டெஸ்ட் எப்படி பண்ண முடியும்? எத்தனை தொகுதியில் போட்டி போடுவாங்க? போட்டி போட்டா என்ன வெற்றி பெற போறாங்களா? முடியாது இல்ல. சீமான்ட்ட போறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. எங்க போவாங்க? அதான் அவங்களுடைய அரசியல் எதிர்காலம்ன்றது அந்த ரெண்டு கட்சிகளுக்கான ரெண்டு தலைமைகளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நீங்க டிஎம்கேக்கு போகவே முடியாது. ஆனா அது சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே ஆப்ஷன் ஓபனா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் போனாலும் பண்றாரு. ஓபிஎஸ் மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸே இல்லாத ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது. 3 times சிஎம் சார். 3 times சிஎம். பிகாஸ் ஆஃப் வாட்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லாயல்டி. அதனால தானே அவர் 3 முறை சிஎம். அது நாட் பை ஹிஸ். அதே நீங்க வந்து எடப்பாடியை சொன்னீங்கன்னா அவர் வந்து வெரி க்ரூட் கன்னிங் பாலிட்டிஷியன் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா சாதாரண இடத்துலேருந்து மேலே வந்து அந்த செங்கோட்டையனுக்கே அந்த வாய்ப்பு அங்கே கூவாத்தூரில் வழங்கப்படுது சிஎம் ஆகிறதுக்கு. அவர் ஏன் எடுத்துக்கல? அவர் சிஎம் ஆகிருந்தால் இந்த பிரச்சனையே ஏடிஎம்கே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவே பண்ணாதே. அப்போ அதை ஃபேஸ் பண்ணுற அவர் அந்த சுச்சுவேஷன் எடுத்துக்க தயாரில்லை. சம்ஹவ் ஃப்ரம் டவுன் ஹி எடப்பாடி அந்த பொசிஷனுக்கு வந்துட்டார். அந்த பொசிஷன் தக்கவும் வச்சுக்கிட்டாரு. இது எல்லா வாய்ப்புகளும் இவங்களுக்கும் இருந்தது, ஓபிஎஸ்க்கு இருந்தது. ஆனால் என்னைக்குமே எதையுமே அவர் பயன்படுத்திக்கலையே. ஸோ ரைட், இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸை பொறுத்தளவில் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அங்கே சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி பிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து சேரலாம். அது போக சில சின்ன கட்சிகளும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல இப்போ இருக்காங்கல்ல ஏடிஎம்கே, இந்த பொசிஷன்ல அவங்களால ஸ்ட்ராங்கா டஃபா ஃபைட் பண்ண முடியுமா டிஎம்கேவை? அதாவது நீங்க வந்து விஜய்ன்ற கேரக்டர் அந்த ஃபோர்ஸை நீங்க எடுத்துட்டு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனால் விஜயை இங்க அவரை வச்சுட்டு தாவேக்காவை தவிர்த்துட்டு நீங்க அரசியல் கணக்கே போட முடியாதுல்ல. ஸோ அவர் யாருக்கு ஸ்பாயில் ஸ்போர்ட் பிளே பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஆமா, யார் இப்போ இது வெற்றி வாய்ப்பு இப்போ யாருக்கு அப்படின்னும் போது 3 பேர் தானே இங்க வந்து வாய்ப்புகளை பங்கு போடுறவங்க. ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ், விஜய். இந்த 3 அலையன்ஸுமே இப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம நம்பர்ஸ் இருந்து இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, கடந்த ஓட்டு எல்லாத்த கூட நம்ம கணக்கெடுத்துலாம். இவங்களுக்கு என்ன இருக்கு? இவங்களை இதை நீங்க 0 போட்டு கால்குலேட் பண்ண முடியாது. ஆனா 100 போட்டு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நம்பர் போடணும்ல. ஆனா இந்த டிஸ்கஷன்ல டிவிகேவை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு சீட்ஸ்லாம் வின் பண்ற பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா இருக்குங்க. ஓகே, ஐ see that there is a see by December or January நம்மளுக்கு வந்து ஒரு மூட் ஆஃப் தமிழ்நாடு கிளீனாக தெரிஞ்சிடும். அதுக்கு முன்பு யாராவது ஒரு நம்பர் சொல்லி அவங்க இவ்வளோ பர்சன்டேஜுங்க, அவருக்கு இவ்வளோ பர்சன்டேஜுங்க, 5ன்றாங்க 50ன்றாங்க, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே அவங்களுடைய சுய விருப்பம் தான். நான் விரும்புகிறேன் இதுக்கு இவருக்கு இவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்றது தானே வந்து. பியாண்ட் தட் இட் இஸ் நோபடி ஹாஸ் டன் அ ப்ராப்பர், அதாவது அவங்க இன்டர்னலாக பண்ணியிருந்துருக்கலாம். சரி, வாட் இஸ் விஜய் டார்கெட்? 2 crores ஓட்டு தானே. 4 கோடியே 30 லட்சம் ஓட்டு தான் கடந்த பாராளுமன்றத்தில் பதிவாகுது. இது 70% ஓட்டுன்னு வைங்களேன். அந்த 4 கோடியில் 2 கோடி கேப்சர் பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. விச் இஸ் ஈஸி ஃபார் பொலிட்டிஷியன்ஸ் லைக் விஜய். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஈஸின்னு சொல்றதுனால கேட்குறேன். ஏன்னா இப்போ
திராவிடியன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா டிஎம்கே பவருக்கு வர்றதுக்கு அவங்க பல டிகேட்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐடியாலஜி இதெல்லாம் வச்சு எடுத்து வராங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே 2 தடவை ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது ஒரு புது வேக்கம் கிரியேட் ஆகுது. டிஎம்கேவை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு புது பொலிட்டிக்கல் வேக்கம் கிரியேட் ஆகுது. அப்ப கரெக்டா எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்றாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பேஸை பிடிக்கிறார். விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் டிராவலை பார்க்கும்போது இந்த பொலிட்டீஷியன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் பண்ண ஒர்க்ல ஒரு 1% கூட பண்ணல. ஆனா அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாருன்னு பாக்குறீங்களா? இல்ல, இன்னைக்கு இருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் இங்க இருக்காங்களா? அண்ணா இருக்காரா? கலைஞர் இருக்கிறாரா? இந்த பக்கம் ஜெயலலிதா இருக்காங்களா? எம்ஜிஆர் இருக்காங்களா? இங்கேயும் ஒரு பெரிய வேக்யூம் இருக்குல்ல, லீடர்ஷிப்புக்கு ஒரு வேக்யூம் இருக்குது. அப்போ ரெண்டாவது, இன்றைய காலகட்டம்ன்றது ஹைலி என்ன சொல்றது, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க இவ்வளோ ஒர்க்கு பண்ணிட்டு தான் நான் வரணும்னு இன்னைக்கு அவசியம் கிடையாது இல்லை. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி எப்படி வந்தது? தேவர் நாட் அவர் என்ஜிஓ மாதிரி தானே நான் செயல்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை டப்புன்னு வந்து டெல்லியில் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாப் எப்படி தேவர் ஏபிள் டு கேப்சர். அப்போ இன்னைக்கு ஒரு புது கட்சி தொடங்கி ஆட்சி எளிதாக பிடிக்க முடியும்ன்றதை நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. லெட் அஸ் see what happened with டிவிகே அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இன்னொரு தியரி முன்வைக்கப்படுது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ திமுக ஒன்று அலைன்ஸை சாலிடா வச்சிருக்காங்க. திமுக ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுல அந்த பாஜக எதிர்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் கையில வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கோர் ஓட்டர்ஸை சாலிடா வச்சுப்பாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு பார்க்கும்போது ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒரு சைட்ல என்டிகே ஸ்பிளிட் பண்றாங்க, இன்னொரு சைட்ல டிவிகே, அப்புறம் இன்னொரு சைட்ல ஏடிஎம்கே. ஏன்னா டிவிகேட பாலிடிக்ஸும் பேசிக்லி அவங்க ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் பேசுறாங்க. ஸோ அப்ப இது அட்வான்டேஜ் டிஎம்கே. டிஎம்கே உடைய ஒரு மேஜர் ஓட் பேங்க் மைனாரிட்டிஸ், ரைட், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். அவங்க இந்த முறை அந்த ஓட்டை பல்கா அப்படியே போகுமா? போகும்னு நினைக்கிறேன். போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, விமன் ஓட்டர்ஸ். இன்னைக்கு விமன் ஓட்டர்ஸ் ரொம்ப அதிகமா வந்து விஜய் பக்கம் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க டிவிகேயோடைய டார்கெட்டே என்னன்னா தலித் ஓட்டர்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் விமன் ஓட். இதை பிடிச்சாலே போதும், நம்ம we can win அப்படின்றது தான் அவங்களுடைய. ஒரு 40 லட்சம் 40 to 60 லட்சம் இருக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ். அது அதிக அளவில் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விமன் ஓட்டர்ஸ் அதிகமாக அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், அவங்க போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முன்னாடி மாதிரி திமுக அதிமுக சண்டையில் திமுக வந்து இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அது வந்து இனிமே அப்படி இருக்க முடியாது. மைனாரிட்டி ஓட்ஸ் ஏன் இங்கே ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு மைனாரிட்டி ஓட்டு ஏன் ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு, இவங்க மேல வேற வழி இல்லாம தானங்க போய் போறாங்க. அந்த அலையன்ஸ் மக்கள் எதுக்கு திமுகவை தேர்ந்தெடு, நாட் பை சாய்ஸ், வேற வழி இல்ல. இங்க ஏடிஎம்கேக்கு நீங்க போட முடியாது, ஏன்னா பிஜேபி கூட இருக்கிறது போது வேற வழியே இல்லாம தானே இங்க போறாங்க. அதனால மைனாரிட்டிஸ் பாதுகாவலன்னு அப்படிலாம் போல, வேற வழி இல்லாம போறாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் விஜய்கிட்ட வருது. எப்படி மற்ற கம்யூனிட்டி எல்லாம் போறாங்களோ, மற்ற டினாமினேஷன்ல எப்படி போறாங்களோ, அதே மாதிரி தான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு ட்ரை பண்ணலாம். அதான் நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல, அவங்களோட ஓட்ஸை வாங்குறாங்க, அதுக்கான ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல, அவங்களுக்கு பெருசா எதுவும் செய்யல, ஒரு அதிருப்தி இருக்கு. ஆனா இப்ப மைனாரிட்டிஸ் வந்து திமுகவுக்கு ஓட் போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னா, நேஷனல் லெவல்ல நம்ம பிஜேபியை கவுண்டர் பண்ணணும். நேஷனல் லெவல்ல டிஎம்கே இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நம்ம ஓட்டர்ஸ் ரொம்ப தெளிவான ஓட்டர்ஸ்ங்க. நீங்க ஒரு 70s 80s இருந்த மாதிரியான ஓட்டர்ஸ் கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஜெனரேஷன் மாறுது இல்லை. எம்ஜிஆர் இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னு நம்பிட்டு இருந்ததெல்லாம் சொல்லுவாங்களா, அவங்களாம் போயிட்டாங்கல்ல. அந்த இப்போ எல்லாருமே குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு 4 ஸ்மார்ட் ஃபோன்னாச்சும் இருக்கு, இல்லைன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன்னாச்சும் இருக்கு. ஒரு பையனால ஒரு அப்பா அம்மாவை இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட சொல்ல முடியும். அந்த ஜென்ரேஷன் இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்குல்ல. ஆனா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல லோக்சபாவா இருந்தாலும் அசம்பிளியா இருந்தாலும் அவங்களோட பிரைமரி டார்கெட் பாஜக தான். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள எந்த வகையிலையும் வந்துடக்கூடாதுன்னா, சோ பாஜகவை கவுண்டர் பண்ணணும்னா அவங்க டிஎம்கேவை ஒரு வயபிள் ஆப்ஷனா பார்ப்பாங்களா, டிவிகேவை? இன்னைக்கு டிவிகே தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நியூ ஃபோர்ஸ், அவங்க தான் வளர்ந்து வராங்க. அதனால அவர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்து பார்ப்போம் அப்படின்றது. பிஜேபி எதிர்த்து எதுவும் பண்ணலையே பெருசா. டிவிகே என்ன பண்ணணும்? டிஎம்கே என்ன பண்ணுச்சு?
டிஎம்கே எதுவும் செய்யல, ஆனா பேசுவாங்க நிறைய. நிறைய பேசுவாங்க, ஆனா எதுவும் கிரவுண்ட்ல செய்ய மாட்டாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனா இவங்க எதுவும் பேசக்கூட இல்லையே. இல்ல, தேவையான நேரத்துல தேவையான விஷயங்களை பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தான் ஓரளவுக்கு ஹி இஸ் ட்ரைங் டு டூ பாலிடிக்ஸ். பட் நம்ம அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறோமோ அப்படின்ற, ஏன்னா இப்போ எடப்பாடி இதை பற்றி பேசல, 4 வருஷம் அவர் அமைதியாக தான் இருந்தார், எந்த பாலிடிக்ஸும் பண்ணல, யாரும் அவரை வந்து குற்றம் சொல்லலையே. ஆனால் விஜய்கிட்ட ரொம்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து எதிர்பார்க்குறோம், ரொம்ப எதிர்பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறோன்னா அவர்கிட்ட வந்து டெலிவரி பண்ணுவாருன்ற நம்பிக்கையில தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ வில் வெயிட். அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷமா இபிஎஸ் பெருசா அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணல, பொலிட்டிக்ஸும் பண்ணலாம். ஆனா இப்ப அக்ரெசிவா பண்றாரு, சுற்றுப்பயணத்துல எல்லாம் இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? சக்சஸ் பாக்குறீங்களா அவரோட? இபிஎஸ் as a இண்டிவிஜுவலா ஒரு சக்சஸ். ஏன்னா இந்த 4 வருஷம் அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அவர் சரி பண்ண வேண்டியதா இருந்தது இல்லையா? ஓபிஎஸ்ன்றதை வச்சுட்டு மிகப்பெரிய ட்ரபிள் மேக்கரா இருந்தாரு. அவரை வைத்துக்கொண்டு சமாளிச்சு இந்த இரட்டை தலைமையை உடைச்சு ஒற்றை தலைமையை ஆகி ஆஸ் எ இண்டிவிஜுவலா அவருடைய growth வந்து ஹியூமங்கஸ், ரொம்ப சிறப்பான வளர்ச்சி. ஆனா ஓட்டா எப்படி மக்கள் வந்து இந்த முறை தேர்வு செய்வாங்களா அப்படின்றது அது மக்களுடைய கையில் தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார், பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி எடுத்து. தேங்க்ஸ்.